இறைவனை வணங்கும் மனிதனுக்கு இறைவனின் தன்மைகள் இருக்க வேண்டும். இறைவனின் தன்மைகள் உனக்குள் இல்லை என்றால் இறைவனை வணங்கி அவன் பெயரை சொல்லி இறைவன் பெயரை கெடுக்க வேண்டாம். அன்பு, பாசம், கருணை அதுவே இறைவனின் தன்மை. நல்ல மனம், பிறரை வாழ்த்தும் குணம், பிறர் உயர்வினிலே இன்பம், நடுநிலையில் நிற்க வேண்டும். எல்லா உயிர்களும் இறைவனின் உயிர்கள். எல்லா படைப்புகளும் இறைவனின் படைப்புகளே. அதுவே இறைவனின் தன்மை. போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வஞ்சம் கொண்டு தூற்றுவது, பிறரை கெடுப்பது, வேண்டியவர் வேண்டாதவர் என்ற எண்ணங்கள் கடவுளின் தன்மைகள் அல்ல, அது சாத்தானின் குணமாகும். இறைவனின் பெயரை சொல்லி இறைவனின் பெயரை கெடுக்க வேண்டாம். இறைவனை வணங்கும் மனிதனுக்கு இறைவனின் தன்மைகள் இருக்க வேண்டும். இறைவனின் தன்மைகள் உனக்குள் இல்லை என்றால் இறைவனை வணங்கி அவன் பெயரை சொல்லி இறைவன் பெயரை கெடுக்க வேண்டாம். இறைவனை வணங்கும் மனிதனுக்கு இறைவனின் தன்மைகள் இருக்க வேண்டும். இறைவனின் தன்மைகள் உனக்குள் இல்லை என்றால் இறைவனை வணங்கி அவன் பெயரை சொல்லி இறைவன் பெயரை கெடுக்க வேண்டாம். இறைவனை வணங்கும் மனிதனுக்கு இறைவனின் தன்மைகள் இருக்க வேண்டும். இறைவனின் தன்மைகள் உனக்குள் இல்லை என்றால் இறைவனை வணங்கி அவன் பெயரை சொல்லி இறைவன் பெயரை கெடுக்க வேண்டாம்.